இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கோழி குழம்பு. கோழி குழம்புக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு ரெடி பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ தான். அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா இங்கே தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் வீடியோ லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேறு சோம்பு போட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கிறேன். கோழி குழம்பு, இது கோழி கருவல். இனிமேல் தான் வெங்காயம் போடுவேன். வறுவலை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் தக்காளி இல்லாமல் செமி ட்ரையாக, அதாவது சிக்கன் 65 மாதிரியும் இல்லாமல் கிரேவி மாதிரியும் இல்லாமல் செமியாக வறுக்க போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது குழம்புங்கிறதுனால வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி அதில் முக்கால் அளவு இருந்தால் போதும் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு. வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் வெறும் மிளகாத்தூளை வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது கருவேப்பிலை நான் கொஞ்சம் நிறையா தான் சேர்ப்பேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வறுக்கிறதுக்கு குழம்புக்கு ரெண்டுமே நான் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்படியா வந்துட்டா கஷ்டமாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா சிக்கனை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கலாம். எலும்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் குழம்புல போட்டுட்டு கொஞ்சம் பீஸாக இருக்கிறது எல்லாமே ஏன்னா எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் குழம்பு சிக்கன் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஃப்ரை தான் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக நான் குழம்புல பிறகு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டு ஒரு பரட்டிட்டு உப்பு போட்டுருங்க. அடுத்து இதை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதக்கி வெங்காயம் தக்காளியெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கல. வெறும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு மஞ்சள்தூள் போடணும். மஞ்சள்தூள் போட்டு இது ரெண்டுத்துக்குமே நான் அட்ட டைமில் செய்கிறேன். கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால மணி வேறு ஆச்சு. இப்போ போட்டு ஒரு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அடுத்து கல்லுப்பு எடுத்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடலாம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை அதிகமாக வச்சுக்கிறேன். அதிகமாக வச்சுட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் நான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன மாதிரி இருந்தால் ஓகே தான் சிக்கனை பொறுத்த வரைக்கும். இப்போ இது ஓகே. அடுத்தது உப்பு போட்டோம். இது கொஞ்சம் லைட்டாக கிளறி வைக்கணும். இது இது சிக்கன் குழம்பு வைக்கலான்ட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுது. குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு. இப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பட்டை கிராம்பு இதெல்லாம் நான் பவுடராக வச்சுருக்கிறேன். அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுக்கிறதுக்கு கொஞ்சம் கூட போட்டோம்னா நல்லாயிருக்கும். லைட்டாக போட்டேன். இது பட்டைத்தூள். அடுத்து கிராம்பு தூள் கொஞ்சோண்டு ஒரு 2 பிஞ்சு தான் நான் போட்டிருக்கேன். குழம்புல ஒரு பிஞ்சு. ரொம்ப போட்டோம்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு சரியாக இருக்காது. பட்டை கொஞ்சம் கிராம்பு தூள் ரெண்டுத்தையும் பவுடராக நான் போட்டேன்.
இப்போ இது வந்து அடிஷ்னலாக வேணும்னா நீங்கள் முழுசாக கூட போட்டுக்கலாம். அடுத்தது சிக்கன் நல்லா போட்டு பரட்டி விட்டுடலாம். இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும். நல்லா சிக்கன் 65 வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கும். இதில் நம்ம எதுவுமே கலர்லாம் சேர்க்க போகிறதில்ல. சிக்கன் 65 சாஃப்டாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். ஆனால் இது அந்த மாதிரி ஃப்ரை போட்டு நம்ம பண்ணுறதில்ல, வெறும் மிளகா சொல்லிட்டு எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்குறோம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுறேன். ஸ்லோ பண்ணிவிட்டு இதில் சோம்புத்தூள் நான் நிறையா போடுவேன். என்னோடய குழம்புல பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் சோம்புத்தூள் வந்து அதிகமாக சேர்ப்பேன். சரி, இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் வறுக்க. வந்து நல்ல சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி விட்டு ஸ்லோவில் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இது வந்து குழம்பு பார்த்திங்கன்னா குழம்புக்கு போட்டு வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு இதில் வந்து இப்போது தக்காளி சேர்க்க போகிறேன். வெங்காயத்தில் பாதி தக்காளி சேர்த்துருக்குறாங்க. சிக்கன் என்ன பண்ணால் இப்போ நல்லா கொத்தி விடணும். கொத்தி விட்டால் கொஞ்சம் நல்லா உள்ளார வேகும். சீக்கிரம் இந்த செமி கிரேவி ஃபார்ம் அப்புறம் இப்போ அடுத்து இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு அது பாட்டில் ஃப்ரை ஆகிட்ருக்கட்டும். மசாலா போட்டிருக்கிறதுனால எண்ணெய் மசாலா சேர்ந்து கொஞ்சம் இது தீயிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து லைட்டாக என்ன பண்ணலாம், ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, ரொம்ப இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். 1/4 டம்ளர் தண்ணி நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் வேகமாக வச்சுக்கணும். வேகமாக வச்சுட்டு தண்ணி பாருங்கள், உடனே ஊற்றின உடனே தண்ணியே காணும். என்ன தான் நிற்கிது. இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றி கிளறிக்கிறேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி இன்னொரு 1/4 டம்ளர் ஊற்றினாலும் கரெக்டாக இருக்கும். அப்போ தண்ணி கொஞ்சம் ஓரளவு நிற்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றாமல் லைட்டாக தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வரப்போ மிளகாத்தூளை போட்டுறணும். மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூள் வந்து அந்த எண்ணெயிலேயே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இது அடுத்து குழம்பு வைக்கணும்னா குழம்பை பொறுத்த வரைக்கும் அப்புறம் நல்லா வச்சுட்டு அதாவது கொஞ்சம் வேகமாக வச்சு விடலாம். ஏன்னா இந்த கிரேவி நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குலாம் அந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால தான் அதை சின்ன அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த மிளகாத்தூள் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் கொஞ்சம் வேலை எடுக்கும். இப்போ அடுத்து மிளகாத்தூள் போடலாம். இப்போ மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன், இதில் நான் 3/4 ஸ்பூன் தான் போடுவேன். ஏன்னா இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப காரமாகிடுச்சுன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இதுவே அதிகம்தான். அதே மாதிரி குழம்புல கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே 1 ஸ்பூன்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு போட்டேன். ஏன்னா இது மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். கொஞ்சம் போட்டாவே வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த எண்ணெய் வருது பாருங்கள்.
இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா மிளகாத்தூளை தரட்டணும். லைட்டாக பார்த்திங்கன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வந்து நான் தண்ணி தெளிச்சிக்கணும், இல்லாட்டி ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும். மிளகாத்தூள் லைட்டாக அதிலேயே இப்படியே பரட்டி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து எல்லா சைடும் பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து அப்பப்போ திருப்பி வச்சுட்டோம்னா ஒரே சைடே பிரிஞ்சு போகாமல் ஃப்ளேம் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு இது நான் வேகமாக வச்சுட்டு வதக்கணும். அடுத்து இது வந்து ஸ்லோவில் வச்சுட்டு சின்ன அடுப்புலையுமே ஸ்லோவில் வச்சுட்டு, ஏன்னா மிளகுத்தூள் சோம்புத்தூள்லாம் போட்டுருக்கிறதுனால தீஞ்சிடும், அதுக்காக தான் ஸ்லோவில் வைக்கிறது. இப்போ ஸ்லோவில் வச்சதை மூடி போட்டு மூடி அப்படியே நான் வச்சிடுறேன். அடுத்து குழம்பு பார்ப்போம். வெங்காயம் தக்காளி போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, சோம்புத்தூள் போட்டாச்சு. நான் அந்த கடையில் வாங்குகிற அந்த பவுடர்லாம் போட மாட்டேன், நானே அரைச்சி தான் யூஸ் பண்ணுறது. சோம்பு முழுசாக வாங்கி அரைச்சிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு அது தனியாக சோம்பு போட்டால் தான் ஒரு திருப்தியாக வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் கொடுக்குற மசாலா பாக்கெட்டை வாங்கி போடுறப்ப எனக்கு அது வந்து அந்தளவு டேஸ்ட்டே வராது. இப்போ இது வந்து நல்லா வதங்கிருச்சு. இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டோம்னா தீயாது.
நம்ம மூடியை திறந்து பார்த்திங்கன்னா வெறும் எண்ணெய் தான் இருக்கும். தெரியுதுங்களா? அடி பிடிக்காமல் இருக்கும். அதான் எண்ணெய் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா இது நல்லா வேகமாக வைக்கணும். வேகமாக வச்சு நல்லா கிண்டி விட்டு இப்போ ஓரளவு நல்லா ஃப்ரையாக இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வேகமாக வச்சு நம்ம கிளறணும். தண்ணி இப்போ ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் இப்போ இதுக்கப்புறமேட்டு நம்ம கூட ஊற்றினா கூட ஒன்றும் தப்பு இல்லை. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறையா ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சுங்கிறதுனால பார்த்திங்கன்னா கலர் எப்படி பாருங்க. அந்த எண்ணெய் வந்து எண்ணெயோட கலர் மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நல்லா வேகமாக வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டாச்சு. வேகமாக வச்சு உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா எனக்கு பார்த்தேன் கரெக்டாக இருக்குது. மிளகாத்தூளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளை உப்பு எது கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு மறுபடியும் ஒரு மூடியை போட்டு மூடிட்டிங்கன்னா அது பாட்டில் வரும். இப்போ மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த அளவுக்கு ரொம்ப கம்மி தான், சும்மா கொஞ்சோண்டு சும்மா ஒரு பிஞ்சு மாதிரி ஒரு உருண்டை போட்டுட்டு நான் கிளறேன். ஏன்னா எனக்கு அந்த குழம்பு வைக்கிற தேங்காய் ஊற்றுறதுனால அது ஒரு மாதிரி சீக்கிரம் கெட்டு போயிடும். சிக்கன் அந்த புளியோட போட்டு வதக்கிறப்ப அந்த சிக்கனோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ தண்ணியை எடுத்து இதெல்லாம் ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காய் அரைச்சி இதில் ஊற்றுற மாதிரியா இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ வெங்காயம் தக்காளி அந்தளவு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நான் சேர்க்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மல்லித்தூள் நல்ல ஒரு ஸ்பூன் நிறையா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து பார்த்தது இப்போ தான் நல்லா இருக்குது. மல்லித்தூள் போட்டுட்டு அரைச்ச தேங்காவை எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி தேங்காவை நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமேட்டு இங்கே பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணணும், நல்லா இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா இது பண்ணி எடுத்து விடணும். கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விடணும். கிளறி நல்லா இந்த அடியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ரை மாதிரி இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு கிளறிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா தண்ணி சேர்த்துக்கணும். நிறைய சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா வேகமாக வச்சுட்டு நல்லா வந்து அந்த சாஃப்ட்னஸ் வரணும். இதில் கடைசியில் பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டு திக்காக இருக்குது. இன்னும் நல்லா தண்ணி நிறையா சேர்க்க போகிறேன். நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நல்லா தேங்காய் கழுவின தண்ணி இது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு
ரொம்ப திக்காக இருக்குது. இன்னும் நிறைய கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி வச்சுட்டு கொதி வந்துடுச்சுன்னா நம்ம குழம்பு இறக்கிற வேண்டியதான். அதுக்கு முன்னாடி உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. சப்போஸ் மிளகாத்தூளோ இல்லை உப்பு நீங்கள் போடணுன்னா இந்த ஸ்டேஜில் தான் போடணும். இதுக்கப்புறம் ஸ்டேஜில் போட முடியாது. அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது, கொஞ்சோண்டு போட்டுட்டு கிளறி விட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக அந்த தண்ணியும் இருக்குது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. கடைசி ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நல்லா என்ன பண்ணோம், மல்லித்தூள் போட்டுருக்கோம். மல்லித்தூள் போட்டு கடைசியாக வந்து கிராம்பு பொடி வச்சுருக்கேன். அந்த கிராம்பு பொடியும் போட்டு நல்லா கிளறிட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணுறதுல தான் அந்த டேஸ்ட்டாக இருக்குது. கிராம்பு தூள் வந்து நிறையா போட மாட்டேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் கரம் மசாலா இது ஃப்ளேவர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இப்படியே வேணால் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொதிக்க விட்ருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது. இப்போ நிறையா தண்ணி ஊற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும். ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், தீஞ்சு போயிடும். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெளித்து எந்த இடத்துல தீர மாதிரி இருக்கோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு தண்ணியை ஊற்றிட்டு தீயாமல் தண்ணி தெளித்து கிளறிட்டே இருக்கணும். லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த சைடெலாம் எண்ணெய் வருது, அந்த மாதிரி வரணும். இந்த எண்ணெய் வர தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவு வந்துடுச்சு. நல்லா ஃப்ளேம் அதிகமாக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எண்ணெய் பாருங்கள், இந்த சைடெலாம் எண்ணெய் ஓரளவு வருது. இந்த சைடு நம்ம அடி பிடிக்க விடாமல் நல்லா கிளறணும். அந்த ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த ரோஸ்ட்டு மாதிரி அந்த நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலேயே வந்து ஓரளவு இப்போ எல்லா சைடும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிக்க விடக்கூடாது, அடி பிடிக்க விடாமல் அந்த எண்ணெய் நல்லா சூப்பராக வருது. அந்த எண்ணெய் வர டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. மெதுவாக வச்சோம்னா டைம் ஆகும், அதனால தான் இந்த வேகமாக வச்சுட்டு கிளறுறது. உங்களுக்கே நல்லா தெரியும், இந்த எண்ணெய் வெளியில் வர சூப்பராக இருக்கும். இல்லை நான் வெங்காயம் தக்காளி எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் கருவேப்பிலை, எண்ணெய், மிளகாத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சோண்டு மல்லித்தூள், அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது உங்களுக்கு, எப்படி தெரியுது, சூப்பராக இருக்குது கலர். நல்ல இந்த டார்க் கலராக வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் எண்ணெய் தெரியுதுங்களா. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிச்சு. இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கோழி குழம்பு, கோழி வறுவல், வெங்காயம் தக்காளி இல்லாமல் கோழி வறுவல் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ சர்வ் பண்ணுறப்ப நான் காட்டுறேன்.